என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். விவோடைய எக்ஸ் சீரிஸ் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் மொபைல்னே சொல்லலாம். வருஷம் வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி மந்த் வந்து விவோடைய எக்ஸ் சீரிஸில் 2 ஃபோன் லான்ச் ஆக போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் விவோ X100 மற்றும் விவோ X100 ப்ரோ. இப்போ நம்மக்கிட்ட வந்து விவோ X100 இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த விவோ X100 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமான ஃபோன் தான். இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, கூட இந்த மொபைலில் வந்து கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கூட கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌதம் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த விவோ X100 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து X100ன்னு போட்டிருக்காங்க, கீழே வந்து ஜீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற கேமராவோட லென்ஸ் வந்து ஜீஸோடைய கேமரா லென்ஸு. அவங்க வந்து ஜீஸ் கம்பெனி வந்து ஒரு கேமராவோட லென்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அந்த கம்பெனி தான் வந்து இந்த விவோ X100க்கும் வந்து கேமரா வந்து லென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போயும் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இன்ஃபார்ம் பண்ணலை. X100ன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் தான் உள்ள ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ அடுத்து உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து உள்ள சிம் டூல் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு ஒரு கேஸும் கொடுப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸு. அப்புறமா விவோ சார்ஜர் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அப்புறமா டைப் சிக்கான வயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த விவோ X100 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபோனோடைய டிசைன் பற்றி பார்த்துடலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபியில் சென்ட்ரல் பஞ்சுவல் கேமரா. உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சர்க்கிளாக சென்டரில் ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. கூட வந்து மேலே வந்து LED ஃப்ளாஷும் இருக்குது. சென்டரில் உங்களுக்கு வந்து ஜீஸ்க்கான ஒரு பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கேமராவில் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து ஜீஸோட ஒரு கேமரா லென்ஸு. கீழே வந்து விவோங்கிற பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இதே அந்த ஃபோனோட குயிக்கான டிசைன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனை ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூட வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து பிளைனாகவே இருக்குது. டாப்பில் IR பிளாஸ்டர் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது, 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறம் பிரைமரி மைக் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது மற்றும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ராசர் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசர்னா MediaTek Dimensity 9300க்கான 4 நானோக்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசர்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ஜிபி பொறுத்தளவுக்கு Immortalis G720 MC12க்கான ஒரு ஜிபியும் இருக்குது. இந்த ஃபோன் ஓவராலாக ப்ராசர் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேமிங் விளாண்டாலும் சரி, இல்லை பெரிய பெரிய எடிட்டிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 4 வேரியன்ட் வரும்னு தெரிய வந்திருக்கு. பட் இந்தியாவில் வரும்போது எத்தனை வரும்னு தெரிய வரல. உங்களுக்கு 4மே சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனில் ஃபஸ்ட் வேரியன்ட் வந்து அதாவது பேஸ் வேரியன்ட் வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 16GB RAM 256GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 16GB RAM 512GB ஸ்டோரேஜ். ஹை எண்ட் வந்து 16GB RAM 1TB ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க. இந்த 4மே வந்து அஃபிஷியல் வந்து சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வரும்போது 4மே வருமா இல்லை 3 வருமானு தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு அந்த லோயர் வேரியன்ட்டோட ப்ரைஸ் மட்டும் தான் தெரிய வந்திருக்கு. அதாவது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ப்ரைஸிங் தெரிய வந்திருக்கு. எவ்வளோனா 45,000 தெரிய வந்திருக்கு. பட் அதுவும் எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. இந்தியாவில் வரும்போது கம்மியாகுமா கூடுமான்னு தெரிய வரல. பட் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 12-256GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 45,000 சொல்கிறாங்க. பட் நீங்கள் ரேம் கூட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5,000 இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பட் கன்ஃபார்மான எனக்கு ப்ரைஸ் தெரிய வரல. நம்ம எப்போ லான்ச் ஆகுதோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 இன்ச்சுக்கான ஒரு LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே. LTPOனா இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த ஃபோன் என்ன செய்யும்னா எந்தெந்த சீன்ஸில் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் தேவையோ அது வந்து 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ சில ஃபோன்லாம் வந்து LTPO இல்லாத ஃபோன் எல்லாமே வந்து 60 Hzலேருந்து தான் 120 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் 1%லேருந்து 120 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஃபியூச்சர் பேர் தான் LTPO. இப்போ இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1260x2800க்கான பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனோட பிரைட்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 3000 nitsக்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளில யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது.
இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 1லேருந்து 50% சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் 11% சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை வந்து கம்பெனி தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் 11 மினிட்ஸுக்குள்ளே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 15 வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபை எல்லாமே ஆன் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ரெகுலர் யூசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஆன் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 4-5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிக ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 40 மினிட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்த்துடலாம். ரியலில் உங்களுக்கு வந்து 4 கேமரா கொடுக்கல, 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4 மாதிரி தெரியும். முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா, அதில் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து OIS கேமரா இருக்குது. உங்களுக்கு வந்து மூணாவது கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. இந்த கேமரா பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா வருஷம் வந்து இந்த விவோ எக்ஸ் சீரிஸில் கேமராக்காக தான் இம்பார்ட்டன்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லையும் கேமரா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட்லேருந்து பார்ப்போம். இந்த ஃபோன்லையும் உங்களுக்கு வந்து ஜீஸ்க்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கேமராவோட லென்ஸ் வந்து ஜீஸோட பிராண்டு. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து கேமராக்கான அந்த லென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லென்ஸும் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ரியலில் பொறுத்தளவுக்கு LED ஃப்ளாஷ் இருக்குது, பனாரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சிங்கிளாக ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. செல்ஃபியில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனாரமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 4 கலர் வரும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். நம்மக்கிட்ட வந்து ஆரஞ்சு இருக்குது. எனக்கு வந்து ஆரஞ்சாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் ஸ்பெஷல் எடிஷன் நினைக்கிறேன். எப்போ இருக்குன்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் Android 14 வரப்போகுது, லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா FunTouch OS 14லேயும் வரப்போகுது, அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. 2 வெயிட் சொல்கிறாங்க. 2 வெயிட்குள்ளே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து 202 கிராம்ஸ் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லீக்ஸ் வச்சு 206 கிராம்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி எக்ஸாக்டான வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து 5G சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது, ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது, NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் சென்சார்ஸ் பற்றி பார்க்கும்போது சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைன் சென்சார், பேரோமீட்டர், காம்பஸ் சொல்லிட்டு எல்லா சென்சரும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா January 4 அன்றைக்கி இந்தியா லான்ச் ஆக போகுது. இந்த எக்ஸ் சீரிஸில் வந்து X100 மற்றும் X100 Pro வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம X100 பார்த்துருக்கோம். X100 Pro அன்பாக்சிங் ஈவினிங் வரும். வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, இப்போ சில பேர் வந்து January 4 அன்றைக்கி சில பேர் ஃபஸ்ட் டே ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்போ இருக்கும் பார்க்க தெரியாது, எப்படி இந்த ஃபோன் இருக்க போகுது, எப்படி டிசைன் இருக்கவும் தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த விவோ X100 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஈவினிங் நம்ம சேனலில் வந்து விவோ X100 Pro அன்பாக்சிங் வரும். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.